கேரட் வச்சு என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? கேரட் சாதம் தான். கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லிங்க. முந்திரி எடுத்துக்கலாம், உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெயை போட்டு எண்ணெயில் அந்த முந்திரியை வறுத்துடலாங்க. முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. போட்டு நல்லா வறுத்த உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு ஒரு வறுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பை போட்டு பச்சை மிளகாய் தூக்கி மேலே போடலாங்க. மேலே போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு திருப்புனா பாருங்கள் என்ன கலரில் இருக்காருன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 திருப்புங்க. இப்படியே ஒன்று அப்படி ஒன்று 2 திருப்புனா போதுங்க. அவர் நல்லா சுண்டிடுவார். அவ்வளோதாங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி மேலே போட்டுடலாங்க. வறுத்த முந்திரியும் மேலே போட்டு ஒரு 2 திருப்பிடலாங்க. திருப்பின பிறகு வடித்து ஆற வச்ச கிச்சிலி சம்பா சாதத்தை இவன் கூட சேர்த்து ஒரு திருப்பிடலாங்க. கலர் பாருங்கள் அட்டகாசமாக மாறிடுவான். அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் கேரட் சாதம்.